ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொட்டை பேஸ் பண்ணி நிறைய டிப்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில வீட்டுக்கு தேவையான குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸுக்கு நான் இன்றைக்கி இந்த பொட்டில் உள்ள அட்டை பாக்கெட் மட்டும் தான் தேவை. அதுக்கு பொட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிடலாம். அந்த அட்டை பாக்கெட் உள்ள அட்டையை மட்டும் எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி அட்டையை எடுத்துக்கோங்க. அட்டை எடுத்து அதோட 3 சைடையும் இந்த மாதிரி ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி பின் போட்டுடுங்க. பின் போட்டதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் கிரெடிட் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டாப்லர் பண்ணதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுக்கிற கிரெடிட் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி கார்டு எல்லாத்தையும் அந்த அட்டையில் போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிடலாம். எடுக்கவும் வைக்கவும் ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ஐடியா. ஸோ இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸுக்கு நான் இன்றைக்கி ஒரு மரக்கறி எடுத்திருக்கேன். இந்த மரக்கறி துண்டு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் மண்டியில் கிடைக்கும். ஸோ மூங்கில் மண்டியில் நீங்கள் ஒரு 20 ரூபீஸ்க்கு வாங்கி வச்சிங்கன்னா நிறையவே இருக்கும். இந்த டிப்ஸுக்கு நான் இன்றைக்கி ஒரு பீஸு மட்டும் எடுத்திருக்கேன். அந்த ஒரு பீஸே போதுமானது. இப்போ எடுத்து வச்சுருக்க பீஸை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு ஜல்லரி யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த டிப்ஸுக்கு ஃபைன் பவுடர் தான் தேவை. அதனால் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய விளக்கெண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, அந்த விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அந்த பவுடரை ரெடி பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பவுடர் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்க்குறேன். ஸோ உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டலாம். சேர்த்து ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இந்த டிப்ஸுக்கு இந்த பதம் தான் சரியானது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய கண்மை தாங்க. ஆமாங்க, இது நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கக்கூடிய கண்மையெல்லாம் கடையில் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வச்சோன்னா அவ்வளோ திக்காக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் சரிங்க, பெரியவங்களுக்கும் மையாவும் கண்ணில் அப்ளை பண்ணிக்கிடலாம். சிம்பிள் ஐடியா. ஸோ அவ்வளோ டார்க்காக இருக்கும், சீக்கிரம் அழிவும் அழியாது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம் 3 டீஸ்பூன். அது கூடவே அரை லெமன் இருக்குது இல்லைங்களா, அந்த அரை லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். அது கூடவே அரை டீஸ்பூன் சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா, சுண்ணாம்பையும் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நெய் இருக்குது இல்லைங்களா, அந்த நெய்யையும் அரை டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸி ஜாரில் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நேச்சுரல் குங்குமம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான குங்குமம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த குங்குமத்தை யூஸ் பண்ணி சாந்து போட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் நான் இன்றைக்கி அந்த குங்குமத்தை எடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் ரெடி பண்ண நேச்சுரல் குங்குமத்து கூட இந்த மாதிரி ஒரு விட்டமின் இ டேப்லெட்ஸ் எடுத்துக்கிடலாம், சேர்த்துக்கிடலாம். அது கூடவே நம்ம வீட்டில் ஆலோ ஜெல் இருக்குது இல்லைங்களா, ஆலோ ஜெல் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இந்த மாதிரி கச்சாலே எடுத்துக்கிடலாம். அதுலேருந்து கொஞ்சமாக ஜெல் எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஜெல் எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பன்னீர் இருக்குது இல்லைங்களா, ப்யூர் பன்னீர் எடுத்துக்கோங்க. அது ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் பதம் வர வரைக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாந்து போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலரு சாந்து போட்டு காலி ஆயிடுச்சுன்னா அதை இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்காமல் இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்லேயே நம்மளே ரெடி பண்ண மாதிரி ஆச்சு. பாருங்கள், ஒரு சூப்பரான கலர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். சிம்பிள் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜுவல்லரி ஸ்டோன்ஸ் வச்ச ஜுவல்லரி கடையில் வாங்கி வச்சுருப்போம். அந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போயிருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம அந்த ஸ்டோன்ஸ் வந்து போனதுனால அது திருப்பி யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். அந்த பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச போட்டு எல்லாம் கடையில் விற்கும். உங்களுக்கு எந்த ஷேப்ஸோ என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அந்த போட்டு ஈஸியாகவே கிடைக்கும். அந்த ஸ்டோன்ஸுக்கு பதிலாக கீழே விழுந்த ஸ்டோன்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அது நேச்சுரலாக கடையில் வாங்கினா ஸ்டோன்ஸ் மாதிரியே இருக்கும். பாருங்கள், நேச்சுரலாக கடையில் வாங்கின ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துல கல் விழுந்திருந்ததோ அந்த இடத்துல நீங்கள் இந்த போட்டு வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கிடலாம். பார்க்கவும் அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷனோ வீட்டில் விசேஷமோ அல்லது பூஜையோ அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த விளக்கை எப்படி சூப்பராக ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஸ்டிக்கர்ஸ் வந்து கடையில் கிடைக்கும். இந்த ஸ்டோன் வச்ச போட்டு நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வாங்கி எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி சின்ன சைஸு விளக்குன்றதுனால சின்ன சைஸில் எடுத்துருக்கேன். இப்போது
எந்தெந்த இடத்துல நீங்கள் வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த ஸ்டோன்ஸ் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணிங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போது வச்சு காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு அலங்காரம் பண்ணலாம். சிம்பிள் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நார்மலாக இல்லாமல் ஒரு சிம்பிளாக டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 6 ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிளிப்பு உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. கலர்ஃபுல்லான கிளிப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படி ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான கிளிப்பு ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சிம்பிளான ஸ்டோன்ஸ் உள்ள ஸ்டிக்கர்ஸ் போட்டு எடுத்து இந்த கிளிப்பில் ஒட்டி எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிராண்டாக கலர்ஃபுல்லான ஸ்டோன்ஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி சிம்பிளாக இந்த டிப்ஸுக்கு சிம்பிளாக செஞ்சு காட்டேன். நான் இந்த மாதிரி சிம்பிளான போட்டு எடுத்து இந்த கிளிப்பில் ஒட்டி எடுத்துருக்கேன். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம குழந்தைங்களுக்கு மாட்டி விட்டிங்கன்னா சிம்பிளாக அழகான லுக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், சிம்பிளாக அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லான கிளிப்பு வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டோன்ஸ் போட்டு உள்ள ஸ்டிக்கர்ஸை இந்த கிளிப்பில் மாட்டி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோ கிராண்டாக தெரியும். சிம்பிள் ஐடியா. கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் ரொம்பவே கஷ்டமான வேலையில் ஒன்று இந்த ஊசியில் நூல் கோர்க்கிற வேலை தாங்க. ஸோ ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஊசியில் நூல் கோர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் இந்த மாதிரி தொடப்பம் எடுத்திருக்கேன். அந்த தொடப்பத்தில் ஒரு தின்னான பெண்டானாலும் உடையாத பாட்டாக பார்த்து பிச்சு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய கிளிப் இருக்குது இல்லைங்களா, அந்த கிளிப்பை ஒன்று எடுத்துருக்கேன். அந்த கிளிப்போட பின் சைடு இந்த மாதிரி 2 மடித்து அந்த தொடப்பத்தோட குச்சியில் அந்த பின்னோட பின் சைடு இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துருங்க. ஒரு சூப்பரான நூல் மாற்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போது ஊசியில் நூல் போட்டு காட்டுறேன். இப்போது அந்த ஊசியை அந்த தொடப்பத்துக்கு உள்ள அந்த குச்சியில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டதுக்கப்புறம் அந்த கேப்பில் நூலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊசி எடுத்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக கோர்க்க வரும். இப்போ பாருங்கள், ஈஸியாக நூலை கோர்க்க முடியுது பாருங்கள். ஸோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எப்பப்போ நூல் கோர்க்கணுமோ அப்போ எடுத்து நீங்கள் கோர்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். சிம்பிள் ஐடியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன தான் பட்டன் போட்டு கம்மல் போட்டாலும் இந்த மாதிரி காது ஹோல்ஸு பெருசாக தெரியும். ஸோ காதுலேயும் கம்மல் கீழே இறங்கி தான் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையை டாக்டர்கிட்ட போகாமல் சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய போட்டு எடுத்துக்கிடலாம். எடுத்து அதோட சென்டர் பகுதியில் இந்த மாதிரி ஒரு பின்னை யூஸ் பண்ணி ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்மலோட பின் சைடு அந்த பொட்டை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிடலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம போடுற மாதிரி பட்டனை போட்டுட்டு கம்மல் மாட்டிங்கன்னா அந்த காதில் உள்ள ஹோல்ஸ் தெரியாது. சூப்பராக டைட் ஆகிடும். பாருங்கள், ஹோல்ஸும் தெரியல, கம்மலும் தூங்கலை. சிம்பிள் ஐடியா. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 9 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் உள்ள குட்டி பசங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ப்ளக் பாயிண்ட்டில் தான் அடிக்கடி போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த ஹோல்ஸ்லாம் கை விட்டு விளையாடுவாங்க. ஸோ அதனால் ஷாக் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய போட்ட அந்த ப்ளக் பாயிண்ட்டில் ஒட்டி எடுத்துக்கிடலாம். அந்த ஹோல்ஸில் ஒட்டி எடுத்திங்கன்னா பசங்க கை விட மாட்டாங்க. சிம்பிள் ஐடியா. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் லைட் ஸ்விட்ச் போர்டில் லைட்டு ஃபேனுக்குள்ளே ஸ்விட்சஸ் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு ஒட்டி வச்சிங்கன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் போட்டுக்கிடலாம். சிம்பிள் ஐடியா. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பின்னு மாட்டிட்டு அதை எடுக்க முடியாத மாதிரி ஆகிடும். அதனால் அந்த பின்னை எடுக்கும்போது ட்ரெஸ்ஸு டேமேஜ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கும். அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொட்டில் பின்னை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பின்னை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு டேமேஜ் ஆகாது. சிம்பிள் ஐடியா. எடுக்கவும் போடவும் ஈஸியாக இருக்கும். டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 11 ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு நம்ம கலரான கம்மல் போடுவோம். சம்டைம்ஸ் அந்த கம்மலோட திருகாணியை தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கம்மல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பொட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த பொட்டை திருகாணிக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா அந்த திருகாணியும் கலராது, கம்மல் மிஸ் ஆகிடுமோன்ட்டும் பயமும் இருக்காது. சிம்பிள் ஐடியா. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 12 ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சார்ஜிங் கேபிள்ஸில் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போடும்போது சம்டைம்ஸ் சார்ஜ் போட வேண்டிய ஏரியாவை கன்ஃபியூஷன் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டு எடுத்து எந்த இடத்துல சார்ஜ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா இதுதான் சார்ஜிங் பாயிண்ட்டு நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சிம்பிள் ஐடியா. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.